குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. இந்த முறையான யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு யாருமே வரது அவ்வளோதான் நினைக்கிறேன். ஏன்னா அதோ பாருங்க, நான் ஆட்டோ ஓட்டுக்கிறோம், கேஸ் கிடைக்காம லைனில் நின்று பாருங்க, வண்டியை ஓரம் விட்டுதோ 10 நிற்கிறோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு பொதுவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 100% 150% விஜய் தான். ஒரு 180 சீட்டு கிட்ட ஜெயிப்பார். ஏன்னா பக்கத்தில் மக்கள் மத்தியில் வந்து விஜய் தான் வேணும்னு சொல்லுதாங்க. ஊழல் இல்லாத ஆட்சி வேணும். இந்த 5 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதுதான் முக்கியமான கருத்து. முக்கியமாக நம்ம நாட்டில் தேவை அதுதான். இன்னொன்று வந்து இந்த கஞ்சா புழக்கம் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. அதுவுமே வந்து மக்களாலேயும் ரொம்ப பாதிப்படைகிறாங்க மக்கள். பெண்களுக்கெல்லாம் ரொம்ப பாதுகாப்பு இல்லை. இதோ அந்த தாண்ட ஒரு பாப்பா உட்காந்து ஐது நிற்குது, என்ன பிரச்சனைன்னு தெரியல. அவன் வந்து தலையை தட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இழுத்துன்னு போகிறான். இந்த மாதிரி எவ்வளோ நடக்குது. விஜய் வராரு, அவர் எப்படி நம்ம விஜயை பற்றி எல்லாம் அதெல்லாம் வர முடியாது. விஜயாருக்கு அந்த மாதிரி கூட்டம் கூட்டம் வருங்க, நடிகர்னு பார்க்க வராங்க, ஓட்டு போட்டுருவாங்களா? அரசியல் அடிபட்டு வரணும். என்னை பொறுத்த அளவுக்கு ஏடிஎம்கே பரவாயில்ல. விஜய் வந்து என்னை பொறுத்த அளவுக்கு வேஸ்ட் தான். அவர் சினிமாவுக்கு வேணா ஹீரோ, அரசியலுக்கு லாய்க்கு கிடையாது. ரெட்டலை மீட்டிங்க்கு போனேன். இந்த இடத்துல வந்து ஒருத்தன் வந்து என்னை வந்து தப்பாக ஒரு மாதிரி பண்ணான். அந்த கட்சியில் சேர்ந்த ஆளுங்க என்ன பண்ணியிருக்கணும், அவரை நீங்கள் கேட்டிருக்கணும். நான் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான் அடிச்சு. எனக்கு இன்னமும் அந்த கோபம் எனக்கு இருக்கு. அதை தான் எடுக்க மாட்டாங்களே விஜய் சார். பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை கொஞ்சம் எடுத்துருங்க. ஐத்தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். சென்னையில் இருக்கிற சட்டமன்ற தொகுதிகளினுடைய நிலவரம் என்ன அப்படிங்கிறத கேப்சர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் தற்போது வேளச்சேரி தொகுதி மக்களினுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறத இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த முறை யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எலெக்ஷன் எப்படி இருக்கு? இந்த முறையான யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு யாருமே வரது அவ்வளோதான் நினைக்கிறேன். ஏன்னா அதோ பாருங்க, நான் ஆட்டோ ஓட்டுக்கிறோம், கேஸ் கிடைக்காம லைனில் நின்று பாருங்க, வண்டியை ஓரம் விட்டுதோ 10 நிற்கிறோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது வேலை செய்யறதுக்கு. இதோ பாருங்க, எவ்வளோ பேர் அதை மாதிரி 10 நிற்கிறாங்க பாருங்க. என்ன கட்சி எல்லாம் விஜய் தான் சொல்கிறாங்க. பார்ப்போம் இந்த நாடு இப்போ விஜய் வந்தால் நல்லா இருக்குமா என்னன்னு எங்களுக்கு ஒரு இது. ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கிறோம். அவர் வந்து என்ன பண்ணுறாரு பார்ப்போமே. விஜய் சார் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். மாறும்னு நினைக்கிறோம். பார்ப்போம் அவர் வந்தால் என்ன பண்ணுறாருன்னு. இந்த மாதிரி எடப்பாடி தான் ஜெயிக்கும். எடப்பாடி எதனால ஆட்சி மாற்றம் வரணும். அந்த ஆள் வந்து செய்வார். விவசாயத்துலேருந்து வந்து ஒரு கஷ்டம் என்ன நடிச்சான்னு தெரியும். இந்த முதல்ல தேர்தலில் யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் எடப்பாடி வந்தால் நல்லாயிருக்கும். அதான் என்னுடைய கருத்து. எதனாலன்னா ஸ்டாலின் ஆட்சி வந்து போதை பசங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்களாம் கூட உங்களுக்கே தெரியாது கிடையாது. போதைக்கு அடிமையாகி சின்ன பணமாக அவங்க வாழ்க்கை அடிக்கிறது இல்லாமல் கூட இருக்கிறவங்க அடிச்சுக்கிறாங்க. மெயின் அது அராஜகம் அதெல்லாம் வந்து அதிகமாகி போச்சு. ரவுடிசம் அதெல்லாம் வந்து அதிகமாகி போச்சு. இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நானும் வந்து மக்கள்கிட்ட வைக்கணும் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே விஜய் தான் சொல்லுவாங்க. எனக்கு பொதுவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 100% 150% விஜய் தான். ஒரு 180 சீட்டு கிட்ட ஜெயிப்பார். ஏன்னா பக்கத்தில் மக்கள் மத்தியில் வந்து விஜய் தான் வேணும்னு சொல்லுதாங்க. ஊழல் இல்லாத ஆட்சி வேணும். இப்போ வந்து எல்லா தொகையிலும் ஊழல் நடக்குது. டிஎம்கே பார்த்தாலும் எல்லா தொகையிலும் ஊழல். மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒயின் ஷாப்லாம் 24 மணி நேரம் ஓப்பனில் இருக்குது. போலீஸ் அதை பற்றி கண்டுட மாட்டேங்காங்க. முன்னே ஒயின் ஷாப் ஃபுல்லாகவே ஃபஸ்ட் ஸ்டாப்பில் தான் இருக்குது. ஆல் ஒயின் ஷாப்பும் ஃபஸ்ட் ஸ்டாப்பில் தான் இருக்குது. மக்கள் கூட இடத்துல வந்து ஒயின் ஷாப் இருக்கிறதுனால மக்கள் முகம் சுளிக்கிற அளவுக்கு பண்ணுது. கண்டிப்பாக இந்த தடவை தளபதி விஜய் தான் ஜெயிப்பார்னு எனக்கு தோணுது. ஏன்னா மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றத்தை நோக்கி தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எலெக்ஷன் வந்து கண்டிப்பாக புதுமையாக தான் இருக்கும். இது வரைக்கும் இந்த மாதிரி எலெக்ஷனை மக்கள் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. இது ஒரு புது முயற்சி தான். 5 வருஷம் இந்த 5 வருஷம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் நடந்துடல. இன்னும் அப்படி அவர் இன்னும் காசு நான் கொடுப்பேன்னு சொன்னால் கூட இன்னும் 24,000 சப்போஸ் அவ்வளோ அமௌண்ட் அவர் கொடுக்கணும். இந்த 5,000 ரூபாய் இந்த 5,000 ரூபாய் கொடுத்துட்டு நான் கொடுத்துட்டேன்னு ஒரு கணக்கு அடிக்கிறாரு. ஆனால் எனக்கு என்னென்னா இந்த 4 வீலர் வச்சுருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் கிடையாதுன்னு சொன்னது முதல் தப்பு. ஏன்னா அவங்க தான் ரொம்ப கீழ்த்தரமாகவே எப்படி சொல்கிறது, ரொம்ப கஷ்டமாக இருக்கிறவங்க அவங்க தான் மோஸ்ட்லி. இப்போ மழை பெஞ்சா 10 நிமிஷம் மழை பெஞ்சா தண்ணி நிற்கி எத்தனையோ கோடி ட்ரைனேஜ்லாம் ரெடி பண்ணுதாங்க. அது அன்னன்னைக்கு போட்டு நல்லா இருக்க ட்ரைனேஜ் கூட உடச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால தான் மக்கள் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே வெறுத்துட்டாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா பஸ் வசதியெலாம் பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு மேலே பஸ் வசதியே வர மாட்டேங்குது. இந்த டிஎம்கே கவர்மெண்ட்டும் மக்களுக்கு வந்து ஒரு டிரைவர் கனெக்ட் கூட எடுக்க முடியாமல் 8 மணிக்கு மேலே பஸ் வசதியை நிப்பாட்டிதாங்க. சிங்கிள் ஷிஃப்ட்டு தான் ஓட்டுதாங்க. 8 மணி 9 மணிக்கு ஓட்டி 8 மணிக்கு நிப்பாட்டி போய்தாங்க. நைட்டு 10 மணிக்கு மேலே வண்டியே இருக்க மாட்டேங்குது. வேலைக்கு விட்டு போனால் மினிமம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் வீட்டுக்கு போகும். வேலைக்கு போக 3 மணி நேரம், வீட்டுக்கு போக 4 மணி நேரம் ஆகுது. இப்படி தான் இருக்குது இன்றைக்கி நிலைமைக்கு. அதனால தான் மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க. இந்த 5 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதுதான் முக்கியமான கருத்து. முக்கியமாக நம்ம நாட்டில் தேவை அதுதான். இன்னொன்று வந்து இந்த கஞ்சா புழக்கம் வந்து அதிகமாகிட்டு இருக்கு.
அதுவுமே வந்து மக்களாலேயும் ரொம்ப பாதிப்படைகிறாங்க மக்கள். கவர்மெண்ட்டால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட்டு எதுக்குன்றதுக்காக தான் ஜனங்க இப்போ மாற்றத்தை நோக்கி அடுத்து வேறு யாராவது புதுசாக வருவாங்களா, ஒரு நம்பிக்கையான தலைவர் வருவாரா, அவருக்காக வெயிட் பண்ணி இந்த எலெக்ஷனுக்காக வெயிட் பண்ணி ஓட்டு போடக்கூடிய ஒரே எலெக்ஷன் இது ஒன்று தான். இந்த முறை இந்த 5 வருஷத்துல பெண்களுக்கான பாதுகாப்பு எப்படி இருந்துச்சு? கிடையாது, பெண்களுக்கான பாதுகாப்பே கிடையாது இதில். எங்கே இருக்குது பெண்கள்? தண்ணி கூட டிவியில் காட்டுறாங்க பாரு, சின்ன பசங்களெல்லாம் கெடுக்கிறாங்க. ஒரு பொண்ணை அடித்து போட்டாங்க, ஒரு பாட்டியை விட மாட்டுறாங்க. வயசான பாட்டி எனக்கு செய்தியில் காட்டாங்க, தாத்தா வெளியே படுத்து தூங்கியிருந்தாராம், அந்த தாத்தா போட்டு அடிச்சுக்கிறாங்க. இவங்க வந்து கவுத்தோட அந்த பாட்டியை இது பண்ணி ரொம்ப சீரியஸ் ஆகி தாத்தா அப்பயே செத்து போயிட்டார். அதெல்லாம் கொஞ்சம் பண்ணணும். சரி, இதோ பெண்களுக்கெல்லாம் ரொம்ப பாதுகாப்பு இல்லை. இதோ அந்த இடத்தாண்ட ஒரு பாப்பா உட்காந்து அழுது நிற்குது, என்ன பிரச்சனைன்னு தெரியல. அவன் வந்து தலையை தட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துன்னு போகிறான். அது மாதிரி எவ்வளோ நடக்குது, இறங்கி வந்து பார்த்தா தான் தெரியும் எதாக இருந்தாலும். விஜய் வராரு, அவர் எப்படி நம்ம விஜயை பற்றி எல்லாம் அதெல்லாம் வர முடியாது, எம்ஜிஆர் மாதிரிலாம் வர முடியாது. அதை நம்ம சொல்ல விரும்பல. விஜயாருக்கு அந்த மாதிரி கூட்டம் இவருக்கு வருது. கூட்டம் வருங்க, நடிகர்னு பார்க்க வராங்க, ஓட்டு போட்டுருவாங்களா? அரசியல் எல்லாம் அடிபட்டு வரணும். அப்படி ஜெயலலிதா கருணாநிதி எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்க. எம்ஜிஆர் மாதிரிலாம் வர முடியாது. என்னை பொறுத்தளவுக்கு அப்படி நினைக்க தோணலை. ஏடிஎம்கே பரவாயில்ல. விஜய் வந்து என்னை பொறுத்தளவுக்கு வேஸ்ட்டு தான். அவர் சினிமாவுக்கு வேணா ஹீரோ, அரசியலுக்கு லாய்க்கு கிடையாது. அதனால் மக்கள் வந்து எல்லாமே இருந்தாங்க, மாற்றத்தை விரும்புகிறாங்க. மக்கள் வந்து பார்த்தோன்னா நானும் எல்லா வீட்டையும் விசாரித்து வந்துட்டு நானும் தமிழ்நாடு ஃபுல்லாக போயிட்டு வந்தால் கூட மக்கள் விஜய் தான் வேணுங்காங்க. ஏன்னா ஊழல் வேண்டாம், என்ன பண்ணுதாங்கன்னு பார்ப்போம், அவருக்கு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம இந்திய அரசியலில் சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை வருஷமாக ஆச்சு, கிட்டத்தட்ட 80 வருஷம் ஆக போகுது. இப்போ முதலமைச்சர் கேண்டிடேட்டு நான் ஊழல் பண்ண மாட்டேன்னு எந்த ஒரு கேண்டிடேட்டுமே ஓப்பனாக பேசுனது கிடையாது எந்த மேடையிலையும். அவனை 100% நான் சொல்லுதான், நான் ஊழல் பண்ண மாட்டேன், இது நான் சத்தியமாக நான் சொல்லுதேன் அப்படிங்க. இதனால மக்களை வந்து அவங்க வந்து அதிகமாக விரும்புகிறாங்க. அது வந்து தான் நல்லா தான், முன்னெல்லாம் அந்த அம்மா இருக்க போகிறெல்லாம் நல்லா தான் சேர்ந்தாங்க, சும்மா சொல்லக்கூடாது. நம்ம இருக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது அவர் எங்கே பண்ணுறாரு தான் ஒன்று. இப்போ இந்த இவங்க கட்சி வந்து பார்த்தா இதுவாக இருக்குது. பண்ணார், முன்னால ஏரிக்காரை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, இவர் வந்து எடுக்காமல் இருந்தாங்க. இப்போ இவர் ஆட்சி வந்த பிறகு எடுக்கணும்னு சொன்னாங்க. நாங்கள் ரொம்ப வருஷமாக ஏரிக்காரையாக தான் இருக்கிறோம். எங்கே போது நம்மளாம் 10,000 20,000 கொடுத்து இருக்க முடியுமா? இந்த ஏரிக்காரையை கொஞ்சம் எடுக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும், அதான் ஒன்று சொல்கிறது. இல்லை, நான் இப்போ ஒன்று சொல்லணுன்னா, இப்போ நானே ஒரு மீட்டிங்க்கு, ரெட்டால மீட்டிங்க்கு போனேன். அந்த இடத்துல வந்து ஒருத்தன் வந்து என்னை வந்து தப்பாக ஒரு மாதிரி பண்ணான். அந்த கட்சியில் சேர்ந்த ஆளுங்க என்ன பண்ணியிருக்கணும், அவரை நீங்கள் கேட்டிருக்கணும். நான் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான் அடிச்சு, எனக்கு இன்னமும் அந்த கோபம் எனக்கு இருக்குது. அந்த இட்டுட்டு போகிறீங்கல்ல, நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா எனக்கு அந்த இடத்துல மனசாடி இருக்கும். இன்னமும் எனக்கு அதை நினச்சி எனக்கு டென்ஷன் தான் ஆகிட்டு இருக்கேன். அதனாலே எனக்கு எந்த பிடிக்கல. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டு வந்து நான் அவர் ரெட்டலைக்கு தான் போட்டேன். நான் அம்மா அப்பத்துலேருந்து வந்தவங்க, எனக்கு அப்போ முதல் ஓட்டு ரெட்டலைக்கு தான் போட்டேன். எனக்கு அது இன்னமும் வீட்டில் அது சொல்லும் போதெல்லாம் அது சொல்லி காமிச்சுன்னே இருப்பேன் நான். அதனால தான் பேசிக்காக நான் வந்து ஏடிஎம்கே தான். நான் அப்பால ஏடிஎம்கே பரம்பரையாக நாங்கள் ஏடிஎம்கே போனேன். நானும் ஏடிஎம்கே தான் வாக்கு செலுத்தியிருக்கேன் இது வரைக்குமே. முதல் தடவை எங்களுக்குமே ஒரு மாற்றம் வேணும். ஏன்னா ஏடிஎம்கேல சரியான ஒரு ஆளுமை இல்லை, சரியான ஒரு தலைவரும் இல்லை, மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர் இது வரைக்கும் இல்லை. நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம், புரட்சி தலைவர் அம்மா ஜெயலலிதாவுக்கு அப்புறம் யாருமே இருக்கா மாதிரி எங்களுக்கு தோணலை. நாங்களும் நிறைய பார்த்துட்டோம், 2-3 எலெக்ஷன் சந்திச்சிட்டோம். இப்போ எங்களுக்கு புதுசாக இவர் மேலே ஒரு புதுசாக நம்பிக்கை வந்திருக்கு. இவரையும் பார்ப்போமே என்ன பண்ணுறாரு, ஒரே ஒரு தடவை சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். சீமான் பற்றி என்ன? அதெல்லாம் தெரியாது. நம்ம சீமா நல்லா தான் பேசுவார், மக்களுக்கு நல்லா தான் இது பண்ணுவார். ஒரு மீட்டிங் போனால் நல்லா ஏழைங்களுக்கு தான் சொல்லியிருந்தார். நல்லா தான் பேசுகிறாரு, நல்லா தான் பேசுகிறாரு. அவர் முக்கால்வாசி பேசிக்கிட்டே தான் இருக்காரு. அதுக்கு ஆனால் ஒரு முக்கியமான ஒரு இது எதுவுமே அவர் கொடுக்க மாட்டாரு, பண்ண மாட்டாரு. செயல்பாடு இல்லை. அவர் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு அவர் இந்த பேசுகிறாருன்றது தான் எல்லாருக்குமே தெரியுது. மற்றபடி இது செஞ்சுருக்கேன், அதை பண்ணியிருக்கேன்றது இன்னும் வெளியில் யாருக்குமே மோஸ்ட்லி தெரியல. அதனால் சீமானை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறாங்க. சீமானை பற்றி அதெல்லாம் வேலைக்கு அதெல்லாம் வேஸ்ட், பேசுகிறதே இது இல்லை, அவ்வளோதான். சீமானெலாம் தேவை. அவர் வந்து வேஸ்ட்டு, பேச தெரியாமல் பேசுகிறது, டென்ஷனாக பேசுகிறது, மக்கள்கிட்ட எப்படி ஓட்டு கேட்கணுங்கிறது தெரியல. அவருக்கு சீமானா கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, விஜய் வேஸ்ட். கண்டிப்பாக அவருக்கும் நாங்கள் வந்து போன எலெக்ஷன் நாங்கள் அவருக்கு தான் வாக்கு செலுத்தணும். ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து இந்த ஏடிஎம்கேவும் எங்களுக்கு பிடிக்கல, டிஎம்கேவும் பிடிக்கல, மாற்றாக ஒரு ஆள் வேணும்னு சொல்லி தான் எதிர்பார்த்தோம். பட் அவர் நம்பிக்கையாக நல்லா பேசுகிறாரே தவிர இப்போ தற்சமயம் பார்த்தீங்கன்னா அவரோட பேச்சே வந்து கேட்குற மாதிரியே இல்லை. அதாவது நாங்கள் வாக்கு செலுத்தினாலே இப்போ அவருக்கு ஏன் செலுத்தணுன்ற ஒரு இடத்துல அவர் கேட்டு, அந்த ஒரு காரணம் தான் அவர். அதை தான் எடுக்க மாட்டாங்களே விஜய் சார். பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இது கொஞ்சம் எடுத்துருங்க. குடி எங்கள் வீட்டில் ரொம்ப நடக்குது, அது காசு வேணும் அப்படி இப்படின்னுட்டு. அதை எடுத்துட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆமாம், சாராய கடையும் சரி,
இந்த ஆன்ஸு அது இதுன்னு சொல்கிறாங்க. அது எல்லாத்தையுமே எடுத்தாலே நல்லா தான் இருக்கும். அதாலே பாதி பேருக்கு லேடிஸுங்களுக்கும் டென்ஷனு. அவங்கள்ட்ட கத்தி கத்தி முக்கால்வாசி நம்ம தான் பைத்தியமாகி போயிடுவோம் எங்கேயாவது. உங்களுக்கு இந்த கேஸ் பிரச்சனை சொல்றீங்கல்ல, இந்த சமீப நாட்களா எப்படி இருக்கு உங்க வாழ்க்கை? வேலை கஷ்டமாக தான் இருக்குது. போட்டு வந்து உட்காந்தாலும் அந்த சவாரி வரதில்லை. 1000 ரூபா 1500 போட்டு வந்தோம்னா அந்த காசு கூட ஓட்ட முடியல. கேஸுக்கு வேஸ்ட்டு தான் இருக்குது. வந்து இங்கே உட்காந்துருக்கோம் 4 மணி நேரம். அந்த பைக் வேறு, அந்த பைக் வேறு வரதுனால ஆட்டோக்காரங்க சவாரி ஓட்டுறதில்லை. கவர்மெண்ட்டில் எதுவும் மீட்டர் போட்டு ஓட்டினாங்கன்னா எங்களுக்கு எது போல போடும். மீட்டர் போட்டு நான் போட்டு போல ரேட்டு கேட்க வேண்டியது. அது மாதிரி கேஸ் விலையும் கொஞ்சம் கம்மி பண்ணணும். 100 ரூபா வைக்கிறான் ஒரு பங்கில், 90 ரூபா வைக்கிறான், ஒரு பங்கில் 80 ரூபா வைக்கிறான், 85 ரூபா வைக்கிறான். அதெல்லாம் போட்டு நான் கட்டுப்படி ஆகணுமா? நாங்கள் எது போனோம்னா போயிட்டு வரும்போது எம்டியாக தான் வரோம். அதெல்லாம் கட்டுப்படி ஆகும்.